வானிலை தொடர்பான ஒரு அண்மை செய்தி. தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. மேலும் இன்று பிற்பகல் அல்லது மாலைக்குள்ளாக இலங்கைக்கு அருகில் கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று புதுவை, காரைக்காலிலும் ஒரு சில மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும், அதே போல காற்றின் வேகம் என்பது மணிக்கு 35 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்படும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை, காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில், புதுவை ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் லேசான முதல் மழைக்கு வாய்ப்பு என்றும் இருக்கிறது. இயல்பான வெப்பநிலை மாறுதலை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு இயல்பை ஒட்டி, அதே போல இயல்பை விட குறைவாக வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் தமிழகம், புதுவை கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்று, நாளை மற்றும் 12ஆம் தேதி வரையிலும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் எல்லாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.